யாதிரை கயல், நீங்க 2 பேரும் என்னைய அடிச்சிட்டீங்கல்ல. உங்களுக்கு நான் திருப்பி கொடுக்கிற அடி உங்க வாழ்க்கையிலே மறக்க முடியாத பெரிய அடியா இருக்க போகுது. வெயிட் பண்ணி பாருங்க. என்ன சொல்லு? நான் நினைச்ச மாதிரி சொதப்பிட்டல. ரோஹிணி கழுத்துல உன்னால தாலியை கட்ட முடியல. அவகிட்ட உன்னை நடிக்க சொன்னா அவ உன்கிட்ட நடிச்சு உன்னைய ஏமாத்திக்கிட்டு இருக்கா. இப்ப நீ என்ன பண்ண போற? எப்படியும் ரோஹிணி இங்க வந்துருவா, என் கல்யாணம் நடந்துரும்னு ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன்க்கா. அவ என்ன இப்படி ஏமாத்துவான்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. காலையில இருந்து என்ன இந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ் வாசல்ல கால் கடுக்க காத்திருக்க வச்சிட்டாக்கா. இப்ப என்னவோ போன் பண்ணி என்னென்னவோ கதை சொல்லிட்டு இருக்கா. கதை சொல்றாளா? என்ன கதை சொன்னா? அவளால அவ அண்ணனுங்கள ஏமாத்திட்டு வர முடியாதாக்கா. இல்ல 2 வருஷம் வெயிட் பண்ண சொல்றா. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போனை கட் பண்ணிட்டாக்கா. இல்ல கௌதம், இப்ப நீ அவளை விட்டன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நீ திரும்ப அவளை பிடிக்கவே முடியாது. உன்னால அவளை கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் நீ நினைச்சது எதுவுமே நடக்காது. அதனால நான் சொல்ற மாதிரி செய். சொல்லுங்க, என்ன செய்யணும்? நீ உன் ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு இந்த ரெசார்ட்டுக்கு வா. இன்னைக்கு நைட்டே ரோஹிணி இங்க இருந்து கடத்திட்டு போய் எங்கயாவது ஒரு கோவில்ல வச்சு அவ கழுத்துல தாலியை கட்டி கூட்டிட்டு வா. ரோஹிணியோட கல்யாணத்துக்காக பரிகாரம் பண்ண வந்திருக்கிற பிரபுவும் ஆதிரையும் அதே ரோஹிணிக்கு அவ கண்ணு முன்னாடியே கருமாதி பண்ணணும். இல்லனா அவமானம் தாங்க முடியாம பிரபு தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகணும். நாளைக்கு பொழுது விடியறப்போ இந்த 2ல 1 ஏதாவது நடந்தே ஆகணும். சரிக்கா, இன்னைக்கு நைட்டே நான் பசங்களோட வந்து ரோஹிணியை தூக்கிடுறேன். இன்னைக்கு மிஸ் ஆன மாதிரி நாளைக்கு மிஸ் ஆக கூடாது. நாளைக்கு ரோஹிணி எப்படியும் உன்னோட மிஸ்ஸஸ் ஆகணும். இந்த வேலையாச்சும் ஒழுங்கா செஞ்சு முடி. சரிக்கா, நாளைக்கு மிஸ்ஸே ஆகாது. இனிமே நமக்கு எதுவுமே தப்பா நடக்காது. ரோஹிணிக்கு தான் தப்பா நடக்கும். ஆல் தி பெஸ்ட். சரிக்கா, நான் வைக்கிறேன். டேய், இன்னைக்கு நடக்காத கல்யாணம் நாளைக்கு நடந்தே தீரணும். எப்படி மச்சி? அதான் ரோஹிணி உன்னை 2 வருஷம் வெயிட் பண்ண சொல்லியிருக்கால, அப்புறம் எப்படி அவ வருவா? இனிமே அவளை கூட்டிட்டு வந்து தாலி கட்டுறதெல்லாம் நடக்காது. அதனால அவளை தூக்கிட்டு வந்து தாலி கட்ட போறேன். என்னடா அவன் சொல்றான்? மச்சான் இங்கே நிறுத்து. ஆனந்தி 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 வேணும். மச்சான் போது தலைக்கேறி இப்படி கிடக்குறான். இரா எழுப்புறேன். மச்சா மச்சா முடிச்சு பாடுறா, எங்க வந்திருக்குன்னு பாடுறா. ஓ மை காட், ஒரு நாடா அவன் இப்படி கத்துறான். விடுறா, அவன் எப்போ முழிக்கிறானோ அப்போ முழிக்கிட்டோம். அதுக்குள்ள நம்ம வந்த வேலையை முடிச்சிருவோம். ஆமா மச்சி, நம்ம மாப்பிள்ள கண்ணு முழிக்கிறப்போ அவனுக்கு முன்னாடி அவன் உசுரா காதலிக்கிற அந்த ஆனந்தி இருக்கணும்டா. அதுக்கு தானே நம்ம வந்திருக்கோம். இங்கேருந்து போறப்போ ஆனந்தியோட தான் போறோம். மாப்பிள்ள நைட்டோட நைட்டா அந்த ஆனந்தியை தூக்குறோம். காலையில நீ அவ கழுத்துல தாலியை கட்டடா. காரியத்தில் இறங்குறதுக்கு முன்னாடி முதல்ல பெட்ரோலை போடுவோம்டா. அப்பதான் நம்மளுக்கு தைரியம் வரும். எர்ரா, ஆனந்தி ஆனந்தி வேணும். எனக்கு ஆனந்தி ஆனந்தி வேணும். ஆனந்தி ஆனந்தி வேணும் எனக்கு. ஏ சத்யா, என்ன ரொம்ப டென்ஷனா இருக்க மாதிரி தெரியுது? ஆட உன்னதாமா? ஆமா, நான் டென்ஷனா தான் இருக்கேன். அதுக்கு என்ன இப்போ? அட என்கிட்ட ஏமா கோவப்படுற? நான் என்ன பண்ணேன்? நான் பிளான் பண்ணபடி எதுவுமே கரெக்டா நடக்க மாட்டேங்குது. அந்த கடுப்புல இருக்க. எது? அந்த ரோஹிணி விஷயமா இல்ல அந்த டைமண்ட் நெக்லஸ் விஷயமா? எல்லாமே தான். ரோஹிணி இன்னும் ரெசார்ட்டை விட்டு போகாம இங்கே சுத்திக்கிட்டு இருக்கா. ஏன் அவளுக்கு அந்த கௌதம் பையன் மேல நம்பிக்கையும் காதலும் இல்லையா? அதெல்லாம் நல்லாவே இருக்கு. பின்ன எதனால போக மாட்டேங்கிறா? ஒருவேளை ஆட்டோவுக்கு காசு இல்லாம தவிக்கிறாளோ?
நீ வேணா காசு கொடுத்து ஹெல்ப் பண்ண. ஏங்க நீங்க என்ன லூஸ் மாதிரி பேசுறீங்க? என்னது லூசா? பின்ன அதுக்காகலாம் யாராச்சும் காதலனை தேடி போகாம இருப்பாங்களா? அது என்னமோ கரெக்ட் தான். அவளுக்கு அவ அண்ணன் பிரபு மேல பாசம் பொங்கி வழியுது. அவளுக்காக அந்த பிரபு பரிகாரம்லாம் பண்ணி கஷ்டப்படுறான்ல, அத பார்த்துட்டு இவ அப்படியே அண்ணன் சென்டிமெண்ட்ல உருகி கிடக்குறா. அதான் இங்க இருந்து போக முடியாம துடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த திட்டம் அவ்வளவுதானா? இழுத்து மூடிக்குச்சா? அதெல்லாம் இந்த சத்யா கிட்ட நடக்காது. இவ போலனா என் பிளான நான் சொதப்பி விட்டுருவேனா என்ன? என்ன பண்ணிருக்க? அந்த கௌதம் கிட்ட ஆளுங்களை செட் பண்ணி ரோஹிணிய ரெசார்ட்ல இருந்து கடத்தி தூக்கிட்டு போய் தாலி கட்ட சொல்லிட்டேன். யூ மீன் கிட்னாப்? அதேதான். குட் ஐடியா. ரோஹிணி அவன் கடத்திட்டு போனதுக்கு அப்புறம் குடும்பமே அவளை காணோன்னு துடிக்கும். ஓடி போனது தெரிஞ்சு தில்லை மானம் தாங்க முடியாம ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருவான். பாசமா வளர்த்தோமே, ஆனா அவ திருட்டுத்தனமா யாரு கூடய தாலியை கட்டிக்கிட்டது தெரிஞ்சு பிரபுவும் ஆதிரையும் ரோஹிணிய வெறுத்துருவாங்க. தங்கச்சி இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டாலேன்னு பிரபு மனசு வெந்து நொந்து சாவான். அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ரெசார்ட்ல நடக்கும். அத பார்த்து சந்தோஷப்படணும். அதுக்குதான் நான் வெயிட்டிங். உன் பக்கம் நீ நினைச்ச மாதிரி ஏதாச்சும் நடக்கிறதுக்கான ஒரு சின்ன அறிகுறியாவது தெரியுது. என் பக்கம் எல்லாமே அங்கங்க பனைமரம் மாதிரி நிக்கிது. எந்த பிரச்சனையுமே ஆரம்பிக்கலமா சத்யா. ஒரே ஃபீலிங்கா இருக்கு. நடக்கலன்னு சொல்லி இப்படி புலம்பிக்கிட்டே இருந்தாலும் வேலைக்காகாது. நடக்கிறதுக்கான அடுத்தடுத்த முயற்சிய நாம தான் எடுக்கணும். முக்கி முயற்சி பண்ணாலும் ஏதாவது ஒண்ணு முட்டு கொடுத்து தடுக்குதே. யோசிங்க, ஏதாச்சும் ஒரு விஷயம் சிக்கும். எங்க சிக்குது? அங்க பாருங்க, மீனாட்சி மேடம் வராங்க. சமந்தியம்மா. சொல்லுங்க சமந்தியம்மா. உங்ககிட்ட பேசணும், கொஞ்சம் வரீங்களா? ஆஹா, ஆடு அதுவாவே வந்து அடுப்புல உட்காருது. இதுதான் சான்ஸ்னு கயல் குடும்பத்தை பத்தி இந்த அம்மா கிட்ட வத்தி வச்சிட வேண்டியதுதான். என்ன யோசிக்கிறீங்க சமந்தியம்மா? ஒரு குட்டி மைண்ட் வாய்ஸ், வேற ஒண்ணும் இல்ல. நான் வந்துட்டேன், போயிட்டு வரேன்.